ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். முழங்கியே கெச்சிக்கிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போ. முழங்கியே கெச்சிக்கிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போ. சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும், இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும், இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கத்தரித்தம் செய்ய தொடங்குவார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா 6 அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளிலுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். தெய்வீக தொடுதல் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம்.
எரேமியா 1:9 வாசிக்கும் போது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை தொட்டா நம்ம வாயிலிருந்து நீங்க பாசைகள், அவருடைய வார்த்தைகள் வரும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, என் மேல பரிசுத்தாய் வந்தார், என்னை தொட்டாரு, ஒரு வாரமா நான் யார்ட்டையும் பேசல, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. அவர் தொட்ட உடனே இவர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்காங்களாம், என்னதோ அந்த தம்பிக்கு ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ஏதோ ஒன்றுக்கு ஆயிடுச்சு, நல்லா தானே இருந்தாங்கிற மாதிரி பார்த்தா வந்த ஊருங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாராம். ஏன் தம்பி, உன் வாழ்க்கையை கத்தர் இப்படி மேன்மைப்படுத்துவார், இயேசு இதை சொல்லுகிறார் உனக்கு. அம்மா, உங்க குடும்ப பிரச்சனையை கத்தர் மாற்ற போகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நெருக்கம் மாறுது, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். உங்களை இன்னைக்கு கத்தர் எவ்வளவா தொட வேண்டி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அசுத்த உதடுகள் அல்ல, இனி சும்மா வீண் பேச்சு, வெட்டி பேச்சு அல்ல, வார்த்தையை வாயில வைக்கிறார். வாயை திறந்தா வசனம் தான். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? யூ ஆர் எ priest, யூ ஆர் எ prophet to your village, your area. உங்க ஏரியாவுக்கு உங்களை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம் இதுக்கெல்லாம் பாஸ்டர் வரணும், அப்படி கிடையாது. எல்லாம் எத்தனை இடத்துக்கு பாஸ்டர் வர்றதுக்கு? உங்களுக்குள்ள அதே இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். திடீர்னு ஒரு ஜனங்கள் உங்களை பார்த்து, அண்ணே கஷ்டமா இருக்கானே, வீட்டுக்கார் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறார், அண்ணே என்ன பண்ணனே தெரியலன்னு நீங்க ஒரு வார்த்தை சும்மா பைக்ல போகும்போது சொல்லுவீங்க, அம்மா அவரெல்லாம் சரியாயிருவாருமா, கவலைப்படாதுமா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அந்த வார்த்தை அவங்க காதுக்குள்ள போய், அது அவங்க சிந்தைக்குள்ள போய், அது அவங்க ஆவிக்குள்ள போய், அது அந்த சூழ்நிலைமையை மாற்றும். அன்னைக்கு உங்க வாயில கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த தொடுதலை வாஞ்சிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நீங்க ஒரு சாதாரண சின்ன பையன், வாலிபன், சின்ன பிள்ளை, நான் ஒரு சாதாரண பிசினஸ் பண்ற ஆள், நான் ஒரு குடும்ப பெண் தானே என்று யாரும் உங்களை தரம் குறைவாய் நினைக்க வேண்டாம். நாம் அதுவே உயர்ந்ததுதான். ஆனாலும் நமக்குள் அதைவிட உயர்ந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை மரண வல்லமைகளோட போய் சந்திக்கிறோம். போய் பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டா போதும், எல்லாம் ஒன்றும் நடக்க, டாக்டர் கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு 1000 பேருக்கு தேவன் ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பெரிதானவைகளை செய்வேன். அந்த தொடுதல் வரும்போது, தேவன் நம்மை தொடும்போது அந்த வார்த்தைகள் வாயில வரும். என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், என் வார்த்தைகள் உன் வாயிலே. சொல்லுங்க, நமக்கு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் என் வாயிலே. அல்லேலூயா. சோதரன், நீ தீர்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் தேவனுடைய வாய் போல இருப்பாய். தீமையிலிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கணும். தீமையிலிருந்து வெளியே வருது சும்மாலாம் ஒரு நாள்லாம் வராது. அதெல்லாம் குட்டையில் ஊறின மட்டை மாதிரி. இந்த மட்டை எங்க ஊறி போச்சு? குட்டையிலே ஊறி ஊறி அந்த குட்டையில் இருக்கிற சாரெல்லாம் அதை உறிஞ்சி எடுத்து 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 அதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இந்த டிக்காசன் போட்ட மாதிரி இருக்கும் அந்த மட்டை. இப்போ அதில் இருக்கிற அந்த பழைய அழுக்கெல்லாம் எடுக்கிறது வசனம் கேட்க கேட்க, ஜெபிக்க ஜெபிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, பரிசுத்தாவில நிரம்ப நிரம்ப, கர்த்தரை உயர்த்த உயர்த்த, வசனத்தை பேச பேச, வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க, இந்த மட்டைக்குள்ள இருக்கிற குட்டையில் உள்ள அழுக்கெல்லாம் ஆண்டவர் மீண்டும் எடுத்து புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அதனாலதான் இந்த சிந்த மண்டலத்தை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிற, சிந்த மண்டலத்தில் ஊறி போன ஊறுகா மாதிரி ஊறி போன அந்த ஊறுகாவை திரும்ப எலுமிச்சம்பழமா மாற்ற முடியுமா? தேவனால தான் முடியும். அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். பேதுரு கோபப்பட்டு வேகப்பட்டு மல்கூஸ் என்பவனுடைய காதை வெட்டினா. ஆனா இயேசு வந்து பார்த்தாரு, அந்த காதை ஒட்ட வச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். நீங்க கோபத்திலையும் வேகத்தையும் எதையும் செய்ய வேண்டாம், அவர் நல்லதை செய்ய விரும்புகிறார். பிதாவின் சித்தம் இல்லாமல் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. அல்லேலூயா. ஒன்றும் வாழ்க்கையில பிதாவின் சித்தம் இல்லாம எதுவும் என் வாழ்க்கையில நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். அப்பா என் கூட இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை வாயிலை தேடுவார்களே. நீங்க என்னை வந்து பார்த்து பேசுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு சினிமா ஜோக்கு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இவர் பாஸ்டரா? நீங்க வந்து பேசுனா உலக கதையை பத்தி அடுத்தவங்களை போய் கோல் மூட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க வந்தீங்கன்னா வசனம் தான் கேட்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னா அதை சொல்லுவோம். அப்போ உங்க வாயில என் வாயில தேவ வார்த்தையை கர்த்தர் வைக்க விரும்புகிறார்.
அல்லேலூயா. ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ ஞானம் வாயை திறந்தா ஞானம் தான் வரும். முட்டாள்தனமான வார்த்தை வராது. அத உள்ள இருக்கிற ஞான கண்மலையாகி இயேசு அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தை ஏன் வரணும்? உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து புறப்படணும். அதனால அநேகர் பிழைப்பார்கள். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே ஆயிரங்கள் பிழைக்கும். இந்த சபையிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே தேசங்கள் பிழைக்கும், கோடி ஜனங்கள் பிழைப்பார்கள். வார்த்தை தாங்க. அவர் கிருபையினால் நிறைந்திருந்தார், சத்தியத்தினால் நிறைந்திருந்தார். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. அது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. நமக்குள்ளே தேவன் எப்படி வாசம் பண்ணுகிறார்? சத்தியமாய். வசனத்தை கேட்க கேட்க இயேசு உங்களோட வாசம் பண்ணுகிறார். அவரை துதிக்கும் போது சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கு, அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். தேவனை தொட்டவங்க இல்லைனால் தேவனால் தொடப்பட்டவர்கள், தெய்வீக தொடுதலை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையிலே துதி எப்பவும் இருக்கும். அவருடைய வார்த்தை தான் இருக்கும். அது பாட்டு வடிவில் இருக்கலாம், துதியின் வடிவில் இருக்கலாம். எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாயில் என்ன இருக்கணும்? எப்பொழுதும் துதி. துதி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிசாசு மாம்சீக சிந்தனை கொண்டு வந்து வச்சிருவான். கெட்ட சொப்பனத்தையா கொடுத்து மிரட்டிடுவான். தூக்கத்திலே மிரட்டிடுவான். அடுத்த நாள் மிரண்டு போய் தான் வண்டி எடுப்பாங்க. அப்படியே போவோம். ஆனால் கர்த்தரை துதிக்கும் போது பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார், கிருபையினால் நம்மை நிரப்புகிறார், விசுவாசத்தினால் நிரப்புகிறார், தேவ பலத்தினால் நிரப்புகிறார். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும். எப்பொழுதும் என்றால் எல்லா நேரத்திலும். பாஸ்டர் 30ஆம் தேதியெல்லாம் இருக்காது, 28ஆம் தேதியெல்லாம் கிடையாது. கையில் பணம் இல்லைனாலும் அவரை துதிக்கிற துதி இருக்கும். சோத்திரம். எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் யாருமே இல்லைனாலும் எப்பொழுதும் துதி இருக்கும். சங்கீதம் 42:8 அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும். அவரை பாடுற பாட்டு. தனியாக நின்னாலும் சரி, என்னடா இவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா அவர் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் பரிசுத்தவான்களை போய் பாருங்கள், சும்மா உட்காந்து ஏதோ பேசிட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க கர்த்தரை பாடிக்கொண்டே இருப்பாங்க. எப்பொழுதும் பாட்டு. எப்போ சொல்லுங்கள், எப்பொழுதும் தேவ வார்த்தை, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி, எப்பொழுதும் அவரை பாடும் பாட்டு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏசாயா 55:11 சொல்லப்பட்டிருக்கு, அவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு தான் அந்த வார்த்தை வரும். தேவனுடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அது நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்பிட்டார்னு வைங்க, அந்த காரியத்தை செய்துட்டு தான் திரும்ப போகும். சிலருக்கு ஒரு வேலை கொடுத்தா போயிட்டு வந்துடுவான். அந்த காகம் மாதிரி. நோவா காகத்தை அனுப்புனார் பாருங்க, அது போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்து எதுக்கு போனோம் எதுக்கு வந்தோன்னு தெரியாது. கர்த்தருடைய வசனம் ஆண்டவர் சொல்லிட்டார்னா நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை வசனத்தை கேட்டிருக்கீங்க? நிச்சயம் நடக்கும் எனக்குள்ள, நிச்சயம் நடக்கும் என் குடும்பத்துக்குள்ள, நிச்சயம் நடக்கும் தேவனுடைய சபைக்குள்ள, ஊழியத்துல, இந்த பட்டணத்துல தேவனுடைய வார்த்தை நடக்கும். தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். வார்த்தை நடக்கும். மனுஷன் மாறி இருப்பான். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷன் என்ன சொல்லுவான்? அவ்வப்போது ஒரு பொய் மூட்டையை அவுத்து விட்டுருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் மனுஷன் கிடையாதுப்பா, நான் சொன்னது தான்ப்பா, நான் மனம் மாற மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை செய்வார். சொன்னது நடக்கும். அல்லேலூயா. நீ நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன, நிச்சயம் சொன்னதெல்லாம் நடக்கும் ஐயா. நிச்சயம் நடக்கும். ஏசாயா 59:21 உன்மேல் இருக்கிற என் ஆவியும், உன்மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்களோ இந்த ரெண்டு காரியத்துல கவனமா இருக்கணும். இந்த ரெண்டை சரியா செக் பண்ணி கவனிச்சுக்கிட்டீங்கன்னா மீதி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியா மாறிடும். அதுல சொல்லப்பட்டிருக்கு, உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும். பாருங்க, இந்த வார்த்தையும் இந்த ஆவியும் இது இருந்துச்சுன்னா நல்ல ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் நல்லவனா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு விசுவாசி நல்லவனா இல்லையா, ஒருவள் நல்லவளா இல்லையா, ரெண்டே அடையாளம். ஒன்று அந்த ஆவி என்ன ஸ்பிரிட் வேலை செய்யுது. ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்தா, போலி ஸ்பிரிட் வேலை செய்தா. சோத்திரம். பரிசுத்தாவி வேலை செய்தா, டூப்ளிகேட்டா பொய்யினாவி வேலை செய்தா, நல்ல ஆவியா. ஒரு ஆள் சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கணும். அவருடைய ஸ்பிரிட் மேன் யார்,
அப்போ உண்மையில் இருக்கிற என் ஆவி, என் ஆவினா யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன வைக்கிறார் பாருங்க, வாயில் அருளிய வார்த்தைகள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் கொடுத்த வார்த்தை நம்ம வாயில வரணும். தேவன் சொல்ற வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து புறப்படும். தேவன் ஒரு முறை சொன்னார், இருமுறை கேட்டிருக்கிறேன், வல்லமை கர்த்தருடையது என்பது. அந்த வார்த்தை வாயிலிருந்து வரணும். வீட்டில் தேவ வார்த்தையா பேசி பழகுங்க. தேவன் சொன்னதை பேசுங்க, அது எடுக்கும். அடுத்தது, இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும். என்றென்றைக்கும் 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு அப்படியா, 1 வருஷத்துக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, நான் லாங் லைஃபாக கொடுக்குறாரு. வீட்டில் ஃபேன் வாங்கினா அவன் 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறான். அதிகபட்சம் 10 வருஷம். அந்த ஃப்ரிட்ஜிலலாம் அந்த கம்பரசருக்கு வாரண்டி எவ்வளோ கொடுக்குறான்? 10 வருஷம், அதிக வருஷம் கொடுக்குறான் அதிகபட்சம். அதுக்குள்ளே அது போயிடும். அப்புறம் மாற்றினா வேறு வேறு விளக்கம் வியாக்கியானங்கள்லாம் கொடுப்பாங்க. சில பொருட்கள்லாம் அவ்வளோதான், வாங்கும் போதே பார்த்துக்கிடணும். நிர்வாகம் பொறுப்பல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது உன் மேல என்றென்றைக்கு இருக்கும். அதோட மட்டுமல்ல, உன் சந்ததியின் வாயிலிருந்தும். சந்ததியின் தாத்தா மேல இருந்து அந்த மகனுக்குள்ள வந்து, அந்த மகனுக்குள்ள இருந்து அந்த பேரனுக்குள்ள வந்து, அதுக்குள்ள அப்படியே அப்படியே போயிட்டே இருக்குது. அது எத்தனை பேர் உங்களுக்குள்ள எனக்குள்ள நல்ல ஆவி, நல்ல வார்த்தையை பார்த்துக்கிடுங்க. இதுதான் உங்க சந்ததிக்குள்ள வரும். இந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்காலுக்குள்ளும் இப்பொழுது உனக்குள்ள இருக்கு. தீமோத்தேவே, இந்த ஆவியை கர்த்தர் நமக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுக்கீங்களா? இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஆவி இன்றையோடு மட்டுமல்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாயில வைக்கிற வார்த்தை இது, இட்ஸ் நாட் எ டெம்பரரி, இட்ஸ் எ பெர்மனன்ட் பிளெஸிங். என்றென்றைக்கும் நம்ம மேல இருக்கணும். வலது கருத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உம்முடைய ஆவி, உம்முடைய வார்த்தை எங்க மேல நிலைத்திருக்கணும். எங்க சந்ததியின் மேல நிலைத்திருக்கணும். எங்க சந்ததியின் மேல நிலைத்திருக்கணும். என்றென்றைக்குமா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மளை தொடும்போது அந்த வார்த்தை வாயில வந்துருது, வசனமா வருது. இது ஏதோ பாஸ்டர் பெரிய அறிவுலலாம் பேசல, ஆவியானவர் நின்று பேச வைக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் எங்க இருக்கோம் என்ன ஒன்றோன்னே மறந்து போயிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பல வேலைகளை யோசிக்கும் போது சில நேரம் கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் அங்கே போயிடுவோம். ரொம்ப ஆழத்தில் போகிறோம்னு சொல்லி எங்கே நிற்கிறோன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் கூட இருந்து அந்த வார்த்தையை நமக்குள்ளே வச்சிருக்கிறதுனால அது ஜனங்களுக்கு தக்க வந்துடும். இயேசு ஜனங்களை கண்டவுடனே வாயை திறந்து உபதேசிக்க தொடங்கினாராம். இன்றைக்கு அந்த இயேசு தான் இருக்கிறார். உங்களை கண்டவுடனே வாயை திறந்து விட்டுருவார். அவர் திறந்த உடனே வார்த்தையாக வரும். அது ஆவியானவர் சம்பந்தப்பட்டது, தேவன் அருளிய கிருபை. அதுக்கு நல்ல பேர் என்னன்னா கிருபை. அவர் கொடுத்தது, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இதே போல தான் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நான் ஒரு 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் வீடு ஒரு கலகலப்பாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றவங்கள சந்தோஷத்தினால அனுப்புவீங்க, வேதனைப்படுத்தி அனுப்ப மாட்டீங்க, மனசை உடைச்சி அனுப்ப மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தரும் வருத்தத்தோடு போகக்கூடாது, எல்லாரையும் மகிழ பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே வந்து யாரும் வேதனைப்பட்டு போகக்கூடாது, வருத்தப்பட்டு போகக்கூடாது. என் வீட்டு ஒரு மகிழ்ச்சியின் இல்லமாக இருக்கணும். என் வீட்டுக்கு வந்தவங்க ஆவிக்குரிய சந்தோஷத்தோடு போகணும், தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தோடு போகணும். அப்படிப்பட்ட கிருபை என் மேலே வைப்பீராக. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை கர்த்தர் வைக்கிற எரேமியா 5:14 சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை, அந்த வார்த்தையை வாயில வைக்கிறாரே, அந்த வார்த்தை எப்படி இருக்குதா? அக்கினியாகவும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். இப்போ நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்த தேவ வார்த்தை நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கு, ஜனங்களுக்கு தீயானதெல்லாம் விறகு மாதிரி எரிச்சு தள்ளிடும். இப்போ இந்த வசனத்தை கேட்குறீங்க, உங்கள் மேலே அக்கினியை கர்த்தர் போட்டு கொண்டு இருக்கிறார். இது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தவறான கருத்துக்கள், வேண்டாத காரியங்கள், அவிசுவாச காரியங்கள், பொய்யின் காரியங்கள், இதெல்லாம் எரித்து கொண்டு போடுறோம். எல்லாம் சுட்டரிக்கப்படும். புது சிருஷ்டியாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினி? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எதிராக வந்த அந்த எதிரிகளெல்லாம் அழிச்சிச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்தகாரங்களெல்லாம் அழிக்கும். சில பேய்கள் உங்களை பிடிச்சி இழுத்து அக்னியில் கொண்டு தள்ளி இருக்கும். ஆனால் இந்த அக்னி எப்படிப்பட்ட அக்னினா, தேவ பிள்ளைகளை சேதப்படுத்தாது. உங்களுக்கு எதிராக செயல்படுகிற மனுஷிக வல்லமைகளை எரிக்கிற அக்னி, உங்களுக்கு எதிராய் கட்டப்பட்ட கட்டை உடைக்கிற அக்னி,
உங்களுக்கு எதிராக நின்று வேடிக்கை பார்க்குறான் பாருங்க, அவன் சொல்லுவான், அங்கே நடக்கிற 4வது நபர் அவன் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்குதுன்னு சொல்லி உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்படும்படியான அக்கினி. இந்த 3 வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறார். எதிராக திட்டம் போட்டு கூட்டம் போட்டான்ல, கொண்டு போனவெல்லாம் காலி. அடுத்து கட்டு அவிழ்ந்துருச்சு. 3வது ஆச்சரியப்படுறாங்க, எப்பா தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் உள்ளே இருக்கிறாரு. இந்த அக்கினிக்குள்ளே போகும்போது தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறவரை பார்ப்பாங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லுங்கள், உங்கள் கூட இருக்கிறவரை மற்றவங்க பார்ப்பாங்க. உங்கள் கூட இருக்கிற இயேசுவை மற்றவங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். யாரும் அறியாதவர் என் அருகில் இருக்கிறார். அன்னைக்கு உலகம் பார்க்க போகுது. தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, உங்களை வேடிக்கை பார்க்கிற கூட்டம் பார்க்க போகிறது உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை. உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இவன் கதறி சாக போறானா, எரிஞ்சி சாக போறானா, இவன் அலறி அலறி சாக போறானாங்கிற கூட்டம் ஆச்சரியமா பார்க்க போகுது. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நீங்க எரிந்து போவது இல்லை, நீ மூழ்கி போவது இல்லை. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவரா எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பெரிய அதிசயமான வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிறவங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு அம்மா சொல்லிச்சு, எங்கேயாவது போய் சேர்ந்துட வேண்டிதான், வீட்டை விட்டே போயிட வேண்டிதான் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து உட்கார்ந்தா வசனத்தில் ஆண்டவர் பேசினாரு, மனசு மாறிடுச்சு. அல்லேலூயா. ஒருத்தவங்க சொன்னாங்க, முந்தின நாள்லாம் தூங்கலை பாஸ்டர், ஒரே போராட்டம் பிரச்சனை. இங்கே வந்து பார்த்தா கர்த்தர் என்னோடு பேசினார், மனசில் விடுதலை வந்துருச்சு. இங்கே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த பட்டணம் தெரிந்து கொள்ள போகிறது. இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள், உங்களோடு ஒருவர் இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் எங்கே? நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற தேவன். 3 காரியம் சொன்னேன். 4வது என்ன நடந்துச்சு தெரியுமா? எவன் பிளான் பண்ணானோ அவனை பூரா பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாச்சு, எரிச்சாச்சு. உங்களுக்கு விரோதமாக சாத்தான் போட்ட திட்டத்தெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் எரித்து போடுகிறார். உங்களுக்கு விரோதமாக போடப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வலதுகரத்தை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையின்படி எனக்கு விரோதமாய் போடப்பட்ட திட்டங்கள், எனக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சுட்டரிக்கிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி நன்றி. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நன்றி நன்றி. இந்த வார்த்தை அக்கினியா வைக்கிறாராம். தேவன் நம்மளை தொடும்போது அந்த வார்த்தை அக்கினியா போய் மற்ற இருக்கிற பிரச்சனையெல்லாம் விறகு மாதிரி இருக்கு, அதெல்லாம் எரிச்சு போடுது. ஸ்தோத்திரம். விறகு, அக்கினிக்கு விறகுக்கு எப்படி இருக்கும்? அக்கினி எதில் தான் நின்று எரியும். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைலாம் விறகு மாதிரி. இந்த அக்கினி போனவுடனே குப்புன்னு எரிய போகுது. அது நிற்க முடியாது. உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நிற்க முடியாது. எனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது தேவனால் வந்த கூட்டம் அல்ல, அது என் பட்சத்தில் வரும். எனக்கு விரோதமாய் பொறாமையாய் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 1:16 வாசிக்கும் போது, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதா. அந்த வார்த்தை வாயில வச்சிருக்கிறான்னா சும்மா சாதாரணது கிடையாது, பட்டயமாக்கும். ஒவ்வொருத்தர் பேசும்போதே பட்டயம் புறப்படுது. உங்க வாயில பேசும்போதே இங்க பட்டயமாக்கும் புறப்படுது. எதிரி நுகங்கள் விழுது. அது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஸ்பிரிட் வேர்ல்டில் எந்த பேயும் அழிச்சு போடக்கூடிய பட்டயம் நம்ம வாயிலிருந்து புறப்படணும். அல்லேலூயா. நல்ல பரிசுத்தாவில் நிரம்பி வீட்டிலேருந்து வசனத்தை பேசணும், விசுவாசத்தை பேசணும், நல்லதை பேசணும். எல்லா மனுஷங்கள் மாறி தெய்வீக வார்த்தை உண்டாவதாக கர்த்தர் இந்த கிருபையை தருகிறார். அந்த தெய்வீக தொடுதல் நம்ம வாழ்க்கையில முக்கியம். மத்தேயு 8:3 வாசிக்கும் போது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். சுத்தமாக. 3வது தேவனுடைய தொடுதல் எப்படிப்பட்டது? அது நம்மை சொஸ்தமாக்க கூடியது. ஆத்மாவை குணமாக்குவார், சரீரத்தை குணமாக்குவார், பொருளாதாரத்தை குணமாக்குவார். ஐ வில் ஹீல் த நேஷன் போட்டிருக்குது. தேசத்தை குணமாக்குவார். தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அப்போ தேசத்தை குணமாக்குவார். இன்னைக்கு கர்த்தருடைய தொடுதல் இந்தியாவுக்குள்ள வந்தா இந்தியாவில் இருக்கிற தீங்கான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படும். தேவனுடைய தொடுதல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிற தீமையானவைகள் அழிக்கப்படும்.
திருச்சி மாவட்டத்தில் கர்த்தருடைய தொடுதல் வரும்போது இங்க இருக்கிற தீமைகள் அழிக்கப்படும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய தொடுதல் வரும்போது மாற்றங்களை பார்ப்போம். தெய்வீக தொடுதல் உள்ளவர்களாய் வாழணும். நல்ல பரிசுத்தாவின் தொடுதல் நம் மனுஷிகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிராதபடி பரிசுத்தாவினால் தொடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தொடுதல் 2 விதமா இருக்கு. ஒன்று நாம் அவரை தொடுவது, 2வது அவர் நம்மை தொடுவது. இந்த இடத்துல குஷ்டரோகி பயந்துட்டு இருக்கான். சித்தமான அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்மெல்லாம் இப்படி தான் இருக்கணும். இந்த ஊருக்கு நடுவில் பரியாசமாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச ஆளா சோத்திரம். இனி அவ்வளோதான், நம்ம லைஃபே ஊருக்கு வெளியில் தான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு நினச்சா, குப்பத்தட்டி பக்கம் தான் நான் இருக்கணும்னு நினச்சா, ஆண்டவர் பார்த்தார், இல்லைப்பா உன்னை பட்டணத்துக்குள்ளே கொண்டு வரேன், உன் குஷ்டரோகத்தை நான் தொடுறேன். சித்தமுண்டா சித்தமுண்டு, உன்னை நான் விடுவிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய தொடுதல் நம்மை விடுதலை ஆக்குகிறது. கூனி குறுகி போன வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை தொட்டு விடுவிக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடுகிறார் கர்த்தர் உங்களை. ஓடி ஒளிந்து கொள்ளும் வாழ்க்கை அல்ல, கம்பீரமாய் நடக்க பண்ணுகிறார். இந்த கழுதை அவுத்துட்டு வர சொன்னாங்க பார்த்தீங்களா? கட்டப்பட்ட கழுதை அவுத்துட்டு வாங்க. அது ஓரத்தில் இருக்க வேண்டிய கழுதை கிடையாது, அது ஒளிஞ்சு கிடக்க வேண்டிய கழுதை கிடையாது, அது கட்டப்பட்ட கழுதையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது மற்றவங்க பரியாசத்துக்குரியதாக இருக்க வேண்டியது கிடையாது. அதை ஃப்ரீயாக அவுத்து விடுங்கப்பா சொல்லி இயேசு பவனி வந்தார். இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் இயேசு மகிமைப்படுவார். அவர் நம்மிலே மகிமைப்படுவார். பட்டணத்துக்குள்ள உலாவ வைப்பார். மத்தேயு 14:36 பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் 12 வருடம் பெரும்பாடுள்ள பிரச்சனை, வெளியே சொல்ல முடியல. ஆஸ்தியெல்லாம் வித்தாச்சு, சொத்தை வித்தாச்சு, வீட்டை வித்தாச்சு, வயக்காடை வித்தாச்சு, இருந்ததெல்லாம் வித்தாச்சு, செம்பு பாத்திரத்தை வித்தாச்சு, வெள்ளி பாத்திரத்தை வித்தாச்சு, செயின் எல்லாம் வித்தாச்சு, எல்லாம் வித்து ஒன்றும் நடக்கல. கடைசியா ஒரு விசுவாசம் வருது. அவருடைய வஸ்திரத்தின் வஸ்திரத்தெல்லாம் சொல்லல, ஓரத்தை ஆகிலும் தொட்டா சொஸ்தமாயிடுறாங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். யாவரும், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுஸ்தமானது பார்க்கிறோம். இந்த இடத்துல எல்லாரும் வராங்க. எப்படியாவது ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க. ஐ வாண்ட் டு டச் ஹிஸ் கார்மெண்ட், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க பாருங்க. ஓரத்தை தொட்டா எல்லாரும் சுஸ்தமாயிடுறாங்க. இந்த தேவனுடைய வல்லமை குறைஞ்சி போகவில்லை, எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறது. இந்த வார்த்தையை எத்தனை லட்சம் பேர் கேட்டாலும் அத்தனை பேரையும் சொஸ்தமாக்கக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறது. தொட்ட பார்வை உண்டாகுது. இன்னொரு வசனம் மார்க் 6:56 வாசிக்கும் போது, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ பாருங்க, எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தைகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். எல்லாம் பாரு, வரிசையா ரோட்ல பூரா வியாதியஸ்தர்களா இருக்கிறாங்க. டோக்கனை கொடுத்து ஆஸ்பத்திரியில உட்கார வச்ச மாதிரி இல்ல, வரிசையா வியாதியஸ்தர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க, கிலோமீட்டர் கணக்குல. அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று எல்லாம் சொல்லிட்டேன். ஐயா போகும்போது அப்படியே கொஞ்சம் வஸ்திரத்தை தொட்டுக்கிட்டட்டுமே, ஓரத்தையாயிலும் தொடட்டுமே. எல்லாம் கண்ணு தெரியாது, கால் விளங்காதது, குஷ்டரோகம், எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ என்ன நடக்கு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பைபிள் வாசிக்கும் போது அது நேச்சுரல் ஒரு இமேஜினேஷன் வேணும், ஒரு கற்பனை கலந்து வாசித்தா தான் அது புரியும். அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இப்போ அவர் நடந்து போயிட்டே இருக்கிறார், வழியில எல்லாம் தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வஸ்திரத்தை தொட்டு அடுத்து இவர் தொட்டு, அடுத்தவன் தொட்டு போயிட்டே இருக்குது பாருங்க. தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். தொட ஒவ்வொருத்தரா எழும்பி அவன் முகம்லாம் மாறிடுது. மகிழ்ச்சி. வியாதியா இருக்கிற முகம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ சுகமான முகம் எப்படி இருக்குது? இன்னைக்கு உங்க முகத்தை கர்த்தர் மாத்தி அனுப்புவார். விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பூரண கிருபை கிரியை செய்வதாக. அந்தகார நுகங்கள், அந்நிய நுகங்கள் முறிக்கப்படட்டும். தொட்ட யாவரும் சொஸ்தமாவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service
9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.